மனித பிறவியோட நோக்கம் இறைவனை அடையிறதுன்னு சொன்னீங்க ஐயா. இப்போ இறைவனை அடையிறதுக்கு நிறைய வழி சொல்றாங்க. யோகம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய வழி சொல்லிட்டு இருக்காங்க. இறைவனை எப்படிதான் அடையிறது? நிறைய குழப்பங்கள் இருக்கு. எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த உலகத்துல இறைவனை அடையிறதுக்கு ஆன்மீகம்ன்ற பேர்ல ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒண்ணு கிடக்க ஒண்ணு உளறிக்கிட்டு ஏதோ அவங்க படித்ததும் கேட்டதும் அவங்க குருநாதர் ஏதோ சொன்னதும் இன்னைக்கு எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த தவறான ஒரு வழிமுறைகளை காட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு ஞானிகள் மகான்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை தான் நம்ம பார்க்கணும். இறைவன் எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, இறைவன் எங்கும் நீக்க மர நிறைஞ்சிருக்காரு, தூணிலும் துரும்பிலும் இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருட்பெரும் ஜோதியா இருக்கிறார், ஒளியா இருக்கிறார், காண்பெரிய பேர் ஒளியே. எல்லா வேதங்களும் புராணங்களும் ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் ஞான நூற்கள் அத்தனையும் இறைவன் ஒளியா இருக்கிறாரு, எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எங்கும் நீக்கமர நிறைஞ்ச இறைவனை நாம போய் எங்க பார்க்கறது? அதுவும் ஞானிகள் எல்லாம் நமக்கு தெளிவான பாடல்கள் மூலம் நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம உடம்பு தான் ஆலயம், நம்ம ஜீவன் தான் சிவலிங்கம். அப்ப எங்கும் நிறைந்த இறைவன் தான் நமக்குள்ள உயிராவே ஒளியா வந்திருக்காரு. நம்ம உயிர் ஒளியா இருக்குது, நம்ம சிற நடு உள்ள இருக்குது. அப்ப தலைக்கு மதியில், அதான் உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேல வைத்த விளக்கு, நித்தம் எரியுதடி வாழைப்பண்ணி அப்படின்லாம் நிறைய சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்ப தலைக்கு உள்ள இருக்கிற அந்த உயிர் ஒளி இரு நாடி வழியா இரண்டு கண்கள்ல, வலது கண்ணில் சூரியனாகவும் இடது கண்ணில் சந்திரனாகவும் இருக்குது. இதை மறைபொருளாகவும் ஒரு பரிபாஷையாகவும் ரகசியமாகவும் தான் சொல்லியிருக்கிறாங்க. இதை மறைக்கணும், தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக இல்லை, நாம அறிவால் அறிந்து சிந்தித்து உணர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. உடனே இதை ரகசியம் சொல்லி ஒரு சிலர் மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது ரகசியமும் கிடையாது. நல்லா ஆதாரபூர்வமா பார்க்கணும். எல்லா வேதங்களும் ஞானிகள் மகான்கள் சொன்னது நம்ம நேரடியாக படிச்சு புரிஞ்சிக்கக்கூடிய அறிவு நமக்கு இல்லை, நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. இதை எளிமையா சொல்றதுக்கு தான் வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபை கட்டி நம்ம தலையோட அமைப்பை ஞான சபையா வச்சு, தலைக்கு உள்ள ஆத்ம ஜோதி உயிராகவும் அது இரு நாடி வழியா இடது கண் சிற்சபை வலது கண் பொற்சபையா இருக்குது. அப்ப 7 திரை நமக்குள்ள வினை திரை இருக்குது. வினை திரை விலகி நமக்குள்ள ஜோதி பார்க்கணுன்றது தான் ஒரு புறத்துல தைப்பூச ஜோதி தரிசனம் காட்டியிருக்கு. இதை என்ன விளக்கமா, சிற்சபை கண்ணும் பொற்சபை கண்ணும் திருநடம் புரியும் திருநடராஜ அப்படின்னு அழகா தெளிவாகவே திருவார்ப்ப பாடல்ல சொல்லியிருப்பார். இதுக்கு வழியின தகுந்த ஒரு ஆசாரியர், ஒரு குரு மூலம் நாம நடுக்கண் திறக்க பெற்றுக்கொள்வது. நடுக்கண், நெற்றிக்கண், மூன்றாவது கண், ஞானக்கண், பூர்வ மத்தி அப்படின்னு உடனே எல்லாரும் நான் இறைவனை நினைக்கிறது தியானம் பண்றேன் தவம் பண்றேன் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு பொட்டு வைக்கிற இடத்துல நினைச்சுக்கிட்டு தியானம் பண்றேன் அப்படின்வாங்க. கண்ணை மூடிக்கிட்டு செய்யற எல்லா பயிற்சியுமே கற்பனை மாயை தான். இப்ப நம்ம தலைக்கு உள்ள உயிரா இருக்காரு இறைவன். எங்கும் நிறைந்த இறைவன் தான் நமக்குள்ள சிறு ஒளியா ஜீவனா உயிரா நமக்குள்ள வந்திருக்காரு. நம்ம உயிரை தெரிஞ்சுக்கிட்டா எங்கும் நிறைந்த இறைவனை தெரிஞ்சுக்கலாம். அப்ப எல்லாரும் சொன்னது உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான், உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்புனில் உத்தமனை காண் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம உயிரை தெரிஞ்சுக்கிறது தான் எல்லாரும் ஆலய வழிபாடுகள்லாம் நம்ம உடம்பு ஆலயமா கட்டி இறைவனை நம்ம உயிரா வச்சு காட்டியிருக்கிறார். நம்ம உயிரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சிற நடுவுள்ள ஜோதியா இருக்கிறவர் இரு நாடி வழியா 2 கண்கள்ல துளங்குகிறார். நம்ம உடம்புல உயிர் ஒளி நேரா வெளிப்படக்கூடிய இடம் 2 கண்கள் தான். அப்ப கண்கள் வழியா தான் இறைவனை அடையணுன்றதுக்கு எல்லா ஞானிகள் மகான்களும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க ஆதாரபூர்வமா. அதான் சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போல் காட்ட நேராவேன்வர். நேத்திரங்கள் சிற்றம்பலவன் சொல்லியிருப்பார். நேத்திரங்கள்னா கண்கள், சிற்றம்பலவன் அப்ப சிற்றம்பல சின்ன அம்பலவன், அப்ப கண்கள் தான் சிற்றம்பலவன். கண்ணுல இருக்கிற ஒளியை அந்த மூன்றாவது கண் நெற்றிக்கண் பூர்வமத்தி தியானம் அப்படின்னா நம்ம உள்ள இருக்கிற ஆன்மாவை நம்ம நினைக்கணும். நம்ம மனசால இப்படி நினைக்க முடியும். உள்ள இருக்கிற ஆன்மாவை எப்படி நினைக்கணும், கண்ணை மூடிக்கிட்டு நம்ம நினைக்க முடியாது. அப்ப அந்த ஆன்ம ஒளி நேர துளங்கக்கூடிய இடம் 2 கண்கள்ல. அப்ப கண்கள்ல தெரிகிற உள்ள இருக்கிற அந்த உயிர் ஒளியை நாம ஒரு குரு மூலம் உணர பெற்றுக்கொண்டு அந்த உணர்வுல தான் நாம எப்போதும் வள்ளல் பெருமான் சொன்னபடி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து, இது போல நம்ம கண் மணியில இருக்கக்கூடிய அந்த உயிர் ஒளி பெருகும் போது நம்முடைய வினை திரைகள் நமக்குள்ள இருந்து நீங்கி நம்ம உள்ள இருக்கிற உயிரா இருக்கிற ஆன்ம ஜோதியை நம்ம பார்க்கறது தான் இந்த பிறப்புடைய நோக்கமே. நம்ம உயிரை நம்ம எப்ப பார்க்கறோமோ, எப்ப நம்ம திரை விலகி நம்ம உயிரை தெரிஞ்சுக்கிறோமோ, அப்ப நாம இறைவனை தெரிஞ்சுக்கலாம், இறைவனை அடையலாம். இதை தவிர்த்து வேற எந்த மார்க்கமும் இல்லை. இதுதான் ஜீவகாருண்யம் என்றும் சன்மார்க்கம் என்றும் கடவுள் வழிபாடு என்னும் வள்ளல் பெருமான் தெளிவா சொல்லியிருக்காங்க. நன்றி.